ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷானூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். துவரம் பருப்பு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு மேலே வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பூ மாதிரி வெந்து வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்னென்ன காய்கறி எடுத்துருக்கேன்னா, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் அப்படின்னு 4 காய் எடுத்திருக்கேன். அவரைக்காய் நம்ம கொடியில் விளைஞ்சது தாங்க. நம்ம எடுத்து வச்சோம்ல பருப்பு தண்ணி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செடியில் வந்த 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காயையும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு விசில் விட்டுடலாங்க. விசில் விட்டு வரட்டும், வெயிட் பண்ணலாம். விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், காய் நல்லா வந்துருச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காயோடு நல்லா அது மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு சாம்பாருக்கு தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அடுத்து நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்களா. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, சீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாம்பாரில் தாளிப்பை கொட்டிட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க. மதியானம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன சமைக்கலான்னு தயவு பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.